சார் ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன் சார், இபி கேபிள் ப்ராப்ளம் சொல்லி. எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சார் ஒன்று டியூஸ்டே சார், வேலைக்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க 19ஆம் தேதி. ஆமாம் சார். என்ன சார் நிலையில் இருக்கு? சார் அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் பல முறை புகார் கொடுத்துருக்காங்க. கொடுத்தும் கூட எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கடைசியாக எங்கள் அம்மா நைட்டு பேசினாங்க என்கிட்ட, நல்லா படிமா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த ஜன்னல் இருந்து தான் பார்த்தோம். அது ஐயோன்னு கத்தி விழுவும் போது நாங்கள் தான் கதவை திறந்து பார்த்தோம். இல்லை அவங்க குழந்தை குட்டி இருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா? உயிர் போனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அந்த உயிரை யாராச்சும் திருப்பி தர முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இறந்தது. அவங்க நேற்று இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ கால் பண்ணி உங்கள் புகார் எங்கே இருக்குது, உங்கள் புகார் சரி செய்யப்பட்டதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன நியாயம்னு தெரியல. பாருங்க பாத்துங்க. அப்ப நாங்க ஒயர் அப்படியே கிடைக்குதா? அந்த மாதிரி தான் அங்க இருக்குது. நாங்க பழுப்பு குத்து போட்டுக்கிறோம், இங்க அப்படியே விட்டுக்கிறாச்சுங்கப்பா. அந்த பொண்ணு சாவலடா, எத்தனை பேர் பால் வாங்க போயிருப்பாங்க, கடைக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணு செத்ததுனால யாரும் வெளியில வரல. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணகி நகர் பகுதியில் நேற்றைய தினம் வரலட்சுமி என்கிற தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை முன் வச்சு தூய்மை பணியாளரோட பணி பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் கண்ணகி நகர் மாதிரியான குடிசை மாற்று வாரியம் பகுதிகளில் அவங்களுடைய வாழ்விடம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கு. சென்னை ரிப்பன் மாளிகை முன்னாடி 13 நாட்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தினாங்க தூய்மை பணியாளர் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில தான் வரலட்சுமி அவர்கள் இங்கே இறந்துருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய பணியை வந்து தனியார் மயப்படுத்தாதீங்க, எங்களுக்கு அங்கே பணி பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இந்த நிலையில் தனியார்கிட்ட வேலை பார்த்த வரலட்சுமி அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதை முன் வச்சு இந்த கேள்வி உங்களுடைய பணி பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. நேற்றைய தினம் வரலட்சுமிக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க குடும்ப சூழல் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மின்சார விபத்தில் மரணம் அடைஞ்ச வரலட்சுமி அவங்க வீட்டில் தான் இப்போ இருக்கும். நம்ம கூட அவங்க சின்ன மாமியார் இருக்காங்க. அவங்க கணவர் அவங்க மாமியார் எல்லாமே வந்து இறுதி சடங்கில் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம பேச முடியல. அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன நடந்ததுமா. இந்த அம்மா 4 மணிக்கு சனிக்கிழமை 4 மணிக்கு ஒர்க்குக்கு போய்க்கிறாங்க. அவங்க துப்பம் தொழிலாளி ஒர்க்கு. இந்த மாதிரி 4 மணிக்கு வெளியே போகும்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது தண்ணி இருந்துடுது, அவங்களுக்கு கவனிக்கல. இந்த அம்மா எர்த்து வயிறு இப்படி இருந்துட்டு பார்க்கல. அதை தாண்டி போய்க்கிறாங்க. சாக்கு வந்து அந்த அம்மாவை அப்படி அடித்து கீழே விழுந்துட்டு. டெய்லியும் காலைல 4 மணிக்கு தான். ஆமாம், 4 மணிக்கு ஒர்க்கு போவாங்க. அந்த அம்மா 5 மணிக்கு தான் போய் சேருவாங்க. ஆட்டோ பிடிக்கணும். இங்கேருந்து மெயின் போனோம் அந்த அம்மா. அதனால 4:30 மணிக்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. 4:30 மணிக்கு வேலைக்கு போனால் ஒர்க்குக்கு 5 மணிக்கு தான் ஏற முடியும். அங்கே 5:30கெல்லாம் போய் கையெழுத்து போட்டு ஃபோட்டோ பிடிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் ஓடுறாங்க எல்லாமே. எல்லாம் எங்கள் பாப்பாவும் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா அந்த வேலை செய்கிறாங்க, இந்த அம்மா அந்த வேலை தான் செய்கிறாங்க. 5 பேர் செய்கிறாங்க. ஆம்பளையோட சேர்த்து 6 பேர் செய்கிறாங்க. 2 ஆம்பளை 4 பொம்பளை. இந்த பிளாட்ல எங்கள் வீட்டுக்காருக்கு சூரியாஸ். அவர் வந்து ஒர்க்குக்கு போக முடியாது. உங்க பையனா? ஆமாம், அவனுக்கு ஒர்க்குக்கு போக முடியாது. 2 குழந்தைங்க இருக்குது, இவங்க படிக்கிறாங்க. அந்த அம்மா ஒர்க் பண்ணி தான் அந்த வீடே போகுது, சாப்பாடே. அந்த அம்மா இந்த வீடை வந்து இப்போ தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி இந்த வீடு வாங்கிக்கிறாங்க. அதுவும் வாடகை மாதிரி. இந்த அம்மா சம்பாரிச்சா தான் இந்த வீடு சாப்பாடு. இந்த அம்மா அந்த அவசரத்தில் தான் ஓடி ஓடி சம்பாதிப்பான். அவருக்கு வந்து வேலைக்கே போக முடியாது, சொரியா சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு 7வது படிக்குது, ஒரு பையன் 9வது படிக்கிறான். அந்த பொண்ணு இந்த 12 வயசு ஆகுது. அவனுக்கு 9 வயசு தான். இன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாந்து சனிக்கிழமை போயிட்டு இப்போ கொஞ்ச நேரம் அவளை கொஞ்ச நேரத்தில் கத்தி நல்லா பிளாட்டே இறங்கி ஓடுறான். நான் போய் பார்த்தா இப்படி கிடக்குறான், ஒன்றுமே தெரியல. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கடைசியாக எங்கள் அம்மா நைட்டு பேசினாங்க என்கிட்ட, நல்லா படிமா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் 2 மணிக்கெலாம் வந்துடுவாங்க வேலை முடிச்சுட்டு. வீட்டில் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரட்டுக்காட்டியோ தண்ணிலாம் பிடிச்சி வச்சிருவாங்க.
வரலட்சுமி என் தம்பி ஒய்ஃப் தான். நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறது தான். டிவிஷன் மட்டும்தான் வேறு வேறு எங்களுது. நாங்கள் காலையில் 4:30 மணிக்கு இங்கே கிளம்புனா தான், மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்காங்க. நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்புனா தான் அங்கே 5:30 மணிக்கெலாம் எங்களுக்கு பஞ்சிங் வைக்க முடியும். சப்போஸ் லேட்டாக போனால் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக ஆகிடுச்சு, இதுதான் டைமிங்னு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் அதனாலேயே காலையில் கொஞ்சம் சீக்கிரம் போனோம். இங்கேருந்து லேட்டாக போனால் அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு 6:30 மணி 6:15 வரைக்கும் தான் டைமு. 6:15 மேலே தன்னா ஃபுல்லாகிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னுவாங்க. நாங்கள் ஒரு நாள் 100 ரூபாய் செலவு பண்ணி இங்கேருந்து ஆட்டோவில் போய் அங்கேருந்து பஸ்ஸில் மாறி போய் போகிறவங்களே டைம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துடும். அன்றைக்கி சம்பளம் எங்களுக்கு கட் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு சம்பளம் வரணும், நம்ம ஓடணுன்னா நாங்கள் ஓடி தான் ஆகணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துப்போம். நாங்கள் நேற்று 3 பேரும் தான் கிளம்புனோம். காலையில் எல்லாம் கிளம்பி இருக்கும்போது நான் தலை வாரிட்டு மேலே இருந்தால் அவன் 4:04 கிளம்பிட்டான். போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தான். 2வது திரும்பி இறங்கி போனான். போயிட்டு வந்து டீ கொடுங்க அத்தான்ட்டு டீ கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கீரை செஞ்சு கொடுங்க, நான் வந்து சாப்பிட்றேன். இப்போ சாப்பிட்றேன் இல்லை 2 மணிக்கு மேலே வந்து சாப்பிட்றேன். இவங்க அவங்க மாமியார் கிட்ட நான் வந்து சாப்பிட்றேன், நீங்கள் கடைஞ்சி வைங்க சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. நாங்கள் கிண்டல் பண்ணிங்கிறோம். நீங்கள் அவங்க நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க கம்பல்சரி. நீ கீரை கேட்குறிய, நீ என்ன கீரை கேட்குறேன்னு கிண்டல் பண்ணுதுங்க. அக்கா கம்முன்னு இருங்கக்கா. எப்பவுமே இந்த கெபியை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எல்லாமே போவோம். மாதா கெபி அவள் அங்கே நின்றுட்டு இருந்து என்ன ஆச்சுன்னு தெரில. டப்புன்னு எந்த சந்து போனால் நாங்கள் பார்க்கல. ஆனால் அந்த சந்தில் 3 நாளாக கம்ப்ளைண்ட் இருக்குது, கேபிள் இது இருக்குன்னு அவளுக்கு தெரியல. ரோடு கரண்ட்டே இல்லை. அதேமாரி அதில் நாங்கள் வந்து இங்கே கெபியாண்ட நின்றுக்கிறோம். அவள் இப்படி போயிட்டுக்கிறேன், நாங்கள் இப்படி போயிட்டான்னு நினச்சிருந்தோம். அவளுக்கு லட்சியம்னா இந்த 2 பசங்களும் படிக்கணும். நான் தான் இப்படி இருந்துட்டேன் லைஃப்பில். இவங்கெல்லாம் நல்லா மேலே வரணும் தான் அவங்களுக்கு ஒரு லட்சியம். பையன்னா ரொம்ப உயிர் அவளுக்கு. இந்த பையன் கூடியே இருக்கணும் அவளுக்கு. அதேமாதிரி அந்த பையன் அவங்க அம்மா இல்லாமல் இருக்கவே மாட்டான். நைட்டில் அவங்க அம்மா கூட படுத்தா தான் தூங்குமே. முந்தா நேற்று நைட்டு நாங்கள் இவள் தூங்கிட்டு இருந்தான். நான் ஓடவே என்னை பார்த்துட்டு ஓடி அந்த ஆம்புலன்ஸில் போட மொத்தம் அவளுக்கே தெரியும் அவங்க அம்மான்ட்டு. குழந்தைக்கு சுத்தமாக தெரியறது நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வரும்போது தான் அதுமாதிரி அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லித்தான் நாங்கள் அவங்ககிட்ட போனோம். என்ன அத்தானே நாங்கள் இல்லைப்பா உடம்பு சரியில்லை, அம்மா ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போய்க்கிறாங்கன்னா நாங்கள் போய் சொல்லி தான் அவங்ககிட்ட போனோம். இந்த துயரமான சம்பவத்தை முதல் முறையாக நேரில் பார்த்த கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த செல்வி நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு. நேற்று காலையில் 4:30 மணி இருக்கும். அவங்க தூய்மை பணியாளர் வேலைக்கோசம் காலையில் 6 மணி ஷிஃப்ட்டுக்கு 4:30 மணிக்கு போனாங்க. இந்த சைடு போகும்போது இங்கே ஃபுல்லாக தண்ணி, மழை பெஞ்சு தண்ணி இருக்கிறதுனால ஏற்கனவே இங்கே 6 மாதம் ஆகுது கேபிள் போட்டு. ஏற்கனவே எரிஞ்சிடுச்சு. எரிஞ்சது கேபிள் வந்து மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து மேலே மழை தண்ணி பட்டு இல்லை பாக்ஸ் சரியில்லாமல் அது எரிஞ்சிடுச்சு. எரிஞ்சதுனால நாங்கள் வந்து போய் அங்கே சொல்லி இபியிலேருந்து கூட்டிட்டு வந்து போட்டோம். மேலேயே போட்டுட்டு போயிட்டாங்க. இபிக்காரங்க வந்து தரைக்கு மேலே போட்டு போயிட்டாங்க கேபிளை. அதுக்கப்புறம் நாங்கள் பல முறை போய் சொல்லியிருக்கிறோம், எங்களுக்கு வந்து எங்களை தோண்டி கொடுங்க, இது எங்களுக்கு ஆபத்தாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியும் அவங்க கேட்கல. 2 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் போய் சொன்னோம். 2 நாளைக்கு போய் சொல்லி கூட வரவே இல்லை. அவங்க எல்லாம் வண்டியில் அது மேலே ஏறி 2ஆக பிறந்துட்டு இருந்துச்சு. அந்த இபி கரண்ட் ஷாக் அடிக்குது, நீங்கள் வந்து போடுங்க. நாங்கள் சொல்ல எந்த இதுவும் கிடையாது. நேற்று காலையில் மழை வந்ததுனால ஃபுல்லாக இந்த ஏரியா தண்ணியாக இருந்ததுனால அவங்க வேலைக்கு போகும்போது ஷாக் அடிச்சு அப்படியே இங்கே விழுந்துட்டாங்க. துடிக்கிறாங்க. தண்ணியெல்லாம் ஒரே ஷாக் ஆகுறதுனால எங்களால் இறங்கி வர முடியல. மேலேருந்து நாங்கள் பார்க்குறோம் யாரோ டப்புன்னு சவுண்டு கட்சி ஏந்து ஓடி அதை நாங்கள் ஜன்னல் திறந்து பார்த்தோன்னே அவங்க துடிக்கிறாங்க. துடிக்கிறத பார்த்து எங்களால் இறங்கி கீழே தண்ணியில் காலை வைக்க முடியல. உடனே நான் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணதுனால அவங்க ஃபோனே எடுக்கலை. இந்த இடத்துல வந்தோடனே அப்படியே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே பேச்சு மூச்சு இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி வலுப்பது வந்துருச்சு அப்படின்ட்டு விறுவிறுன்னு ஓடியாந்து இப்படி கையை தொட்டேன். கையை தொட்டோடனே என்னை தூக்கி அடிச்சிருச்சு. விறுவிறுன்னு ஓடி போயிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த பிளாட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே சரவணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லா பற்றியும் சொல்லிட்டு இந்த சைடு யாரும் நடக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதே நான் வெளியே வரலனாக்கா எவ்வளோ பேர் பழி வாங்கியிருக்கோம் சொல்லு பாப்பா. நீயே வந்திருந்தாலும் பழி வாங்கியிருக்கோம், உங்களையே பழி வாங்கியிருக்கோம். 1 மாசமா உங்க அப்பயே அலையிறாங்க. இந்த மாதிரி தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் எருத்தடிக்குதுன்ட்டு இபியில வந்து யாருமே செட்டப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று வந்து இப்போ லைன் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லும் போது மக்களுக்கு சொல்லும் போது அவங்க வந்து இதை செஞ்சுருந்தாக்கா இந்த பாதிப்பாயிருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். நேற்று வந்து இது பள்ளம் தோண்டி உள்ள வச்சிருக்காங்க கேபிள். எப்படி பள்ளம் தோண்டி கேபிள் உள்ள வச்சிருக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் அந்த பள்ளத்தை தோண்டி உள்ள வச்சிருந்தாக்கா இந்த மாதிரி எதாக இருக்குமா? நம்ம 1 மாதம் கரண்ட் பில்லு கட்டலைன்னா டபுள் சார்ஜ் போடுறாங்க, புரியுதுங்களா? அது மட்டும் வாங்க தெரியுது, இது மட்டும் ஏன் தெரியல அவங்களுக்கு? இதே அவங்க அம்மா அப்பா செத்து இருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா அவங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அவங்க குழந்தை குட்டி இருந்தாக்கா சும்மா இருப்பாங்களா?
ஆனால் அசிங்கமாக கேட்குறது, ஆனால் உங்க படிப்புக்காக வேண்டி அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. என் பேர் கனிமொழிங்க. இது நாங்கள் வந்து அடிக்கடிக்கு புகார் போடுறோம். கரண்ட் போகுது, கரண்ட் பாக்ஸ் ஒயர் எல்லாமே இதாகுதுன்னு நாங்கள் நிறைய டைமுக்கு புகார் போட்டிருக்கோம். மணி அண்ணாக்கிட்ட நம்பர் வாங்கி நாங்கள் போடுவோம், அவரும் போடுவார். ஆனால் யாருமே எந்த முயற்சியுமே எங்களுக்கு எடுக்கிறதில்ல, உதவி பண்ணுறதில்ல. எதாக இருந்தாலும் நாங்களே பைசா போட்டு எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிக்கணும், நீங்கள் தான் செய்யணும், எங்களால் வந்து இது பண்ண பள்ளம் கூட நீங்கள் தான் நோண்டணும் அப்படின்றாங்க. எங்கள் தெருவிலே வந்து 12வது குறுக்கு தெருவு, எங்கள் தெருவிலே வந்து நாங்கள் பள்ளம் நோண்டு பக்கத்து தெருவில் இருக்கோம். நாங்களே வந்து பள்ளம் நோண்டி எல்லாமே கேபிள் வாங்கி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து போட்டு அந்த கனெக்ட் பண்ணி விட்டு போறது மட்டும்தான் அவங்க வேலை. அது கூட நாங்க 10 வாட்டி ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு. நைட்ல கரண்ட் போச்சுன்னா ஃபோன் பண்ணா பிஸி காலில் போட்டுருவாங்க. எங்களுக்கு அவ்வளோ எந்த ஒரு வசதி இல்லாம நாங்க ரொம்ப இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இப்ப இறந்து போனது என் ஃப்ரெண்டு தான். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 2 குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க இறந்தது. நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் கூட தான் இருப்பாங்க, வேலைக்கு போகும்போது வரும்போது எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்போதான் அவங்க அந்த இந்த பணியாளருக்கு அவங்க போனாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா எங்க கூட ஃப்ரெண்டு தான் அவங்க. அதுக்கு முன்னாடிலாம் வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி எதனா வேலைக்கு வருவாங்க, செய்வாங்க. அடிக்கடி நாங்க பேசுவோம், சிரிப்போம். இன்னைக்கு இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைங்க தனியா அம்மா இல்லாத கஷ்டப்படுறது அதுவும் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து உயிர் போறதுக்கு முன்னாடி நாங்க எத்தனையோ கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம். அப்பெல்லாம் வந்து பாத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்திருக்கு. உயிர் போனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அந்த உயிரை யாராச்சும் திருப்பி தர முடியுமா? அவங்களால முடியாது. நேற்று பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்து படுத்து கிடக்கும் போது கடைசியா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன லட்சுமி லோன் வாங்கி தரியா இல்லையா, எக்கா இருக்கா வாங்கி தர அப்படின்னா. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இறந்தது. வணக்கம், என் பேர் முருகன். நாங்கள் இங்கே வந்து சமூக பணி செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வந்து மொத்தம் 23,704 குடியிருப்புகள் இருக்குது. இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ அடிப்படை பிரச்சனைகள் குறைபாடு இருக்குது. மெயினாக இந்த மாதிரி மேஜர் இஷ்யூ வந்து இப்போ வந்து இபி வந்து மெயினாக மேஜர் இஷ்யூ. இப்போ ரீசெண்டாக நம்ம கூட நிறைய புகார் பண்ணியிருக்கோம். தாஞ்சூர் வெப்சைட்லேயும் சரி, அவங்களோட மினிஸ்டருக்கு ப்ளஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு டேக் பண்ணி, சிஎம்க்கு எல்லாரும் டேக் பண்ணி நம்ம புகார் பண்ணியிருக்கோம். ஆதாரப்பூர்வமாக புகார் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இடத்துலாம் பில்லர் பாக்ஸ் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற முறையில் இருக்குது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய புகார் பண்ணியிருக்கோம். புகார் பண்ணியும் இது வந்து இந்த அலட்சியத்தினால ஏற்பட்ட உயிரிழப்பு. மெயினாக இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வரலட்சுமின்ற சகோதரி அவங்களோட உயிரிழப்பு பார்த்தோம்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மின்சார வாரியத்தின் அலட்சியத்தினால ஏற்பட்ட உயிரிழப்பு தான் அது. ஏன்னா அது 19/8 அன்றைக்கே புகார் பண்ணியிருக்கோம். 25 புகார் பண்ணியிருக்கோம். புகார் பண்ணி அவங்க வந்து சரி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இன்னொரு மெயினான விஷயம் எடுத்தீங்கன்னா, ஒரு பில்லர் பாக்ஸ் ரெட்டிஃபை பண்ணோன்னா அதில் போடுற போல்டு நட்டு இல்லைன்றாங்க. ஒரு போல்டு நட்டு இல்லையா, ஒரு கேபிள் இல்லையா. அப்போ இங்கே இருக்க மின்சாரத்துறை எதுக்கு? அப்போ அலுவலகம் எதுக்கு? மக்கள் வந்து மின்சாரத்துக்கு பணம் கட்டுறாங்க. அவங்க ஒன்றும் இலவசமாக தரல, அரசாங்கம் வந்து இலவசமாக தரல, பணம் கட்டுறாங்க. இந்த பகுதியில ஒரு ஏளனமா நினைக்கிறாங்க. ஆமா, இந்த பகுதியில மட்டும், அதாவது ஏன் அப்படின்னா இங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் அவ்வளோ இல்லை. இந்த மக்களோட அறியாமைய வந்து அறியாமைய வந்து அவங்க வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, நீண்ட நாள் பிரச்சனையாவே இங்க இருக்கு. இந்த ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, இந்த குடியிருப்பு பகுதியில், கண்ணகி நகர் பகுதியில் மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குடியிருப்புகள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவுறதா இங்கே உள்ள மக்கள் குற்றம் சாட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இப்போ ஒரு உயிரிழப்பு நடந்தோன்னா உடனே வந்து இதை சரி பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல இந்த பிரச்சனை நீடிக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ நம்ம கூட இந்த பிரச்சனை தொடர்பாக புகார் தெரிவித்த நபர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், என்ன நடந்துச்சு? நீங்கள் புகார் தெரிவிக்கும் போது என்ன சொன்னாங்க? வணக்கம், என் பேர் மணிகண்டன். இங்கே நான் தான் புகார் அளிச்சிருந்தேன். 19 புகார் அளிச்சிருந்தேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன தேதி 24 நினைக்கிறேன், 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்ல இருந்தும் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. பிளஸ் இங்க சவுத்துல இருந்து மரணம் நடந்த பிறகு ஆமா இப்போ கால் வருது. அவங்க நேற்று இறந்துட்டாங்க, ஆனா இப்போ கால் பண்ணி உங்க புகார் எங்க இருக்கு, உங்க புகார் சரி செய்யப்பட்டதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன நியாயம்னு தெரியல. அவங்க கணக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்கன்னு தான் அதான் இப்போ ஒரு மரணம் நடந்தோன்னா அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை அது பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் முடிக்கணும் இல்லையா, இது அதுக்காக தான் அவங்க பார்வைக்கே இது நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்ற காட்டுறதுக்காக வேலை பாக்குறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து இந்த கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நம்ம புகார் அளிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
கொஞ்சம் மாதங்கள் முன்பு பெரும்பாக்கத்தில் இதே மாதிரி சாலை மேலேயே போகக்கூடிய ஒயர், ஒரு லைவ் ஒயர், வெறும் இந்த மாதிரி டேப், இன்சுலேஷன் டேப்பு போட்டு சுற்றி வைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அபாயகரமானது. அங்கே புகார் சொல்லி இப்போ அங்கே எங்கெல்லாம் புகார் கொடுத்து ரொம்ப ஃபாலோ பண்ணாதான் அது மாற்றமே ஏற்படுது. நிறைய இடங்கள்ல புகார் கொடுத்தும் கூட நடவடிக்கை இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்த பிறகுதான் செய்கிறாங்க. அதுக்கு முன்பு ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் பல முறை புகார் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தும் கூட எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வெளியே சாலையில் போகிறது ஒன்று, வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இபி பாக்ஸ் நீங்கள் வந்து பல பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே அபாயகரமாக இருக்குது. எழில் நகர் பகுதிகளெலாம் நாங்கள் வந்து அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. ஏற்கனவே ஒருத்தருக்கு ஷாக் அடிச்சிருக்கு, ஒரு மாடுக்கு ஷாக் அடிச்சு இதுவாக இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து புகாரை எழுப்பி கடந்த 6 மாதங்களை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கு லோக்கலாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போதுமான உபகரணங்கள் இல்லை, போதுமான நிதி உதவி இல்லை, எங்களால் செய்ய முடியலைங்கிறத தான் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு பதில்கள் தான் எங்ககிட்டேருந்து வந்துட்டு இருக்கே தவிர அதை சரி செய்யக்கூடிய, ஏன்னா இதுக்கு ஒரு திட்டமிட்டு இவ்வளவு பெரிய இடம் இருக்கும் பொழுது அந்த கேபிள் எல்லாம் ரோட்ல எங்கேயும் இல்லாமல் அடியில் போகிற மாதிரியும் ஒவ்வொரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய இபி வயரை வந்து ஒரு மூடி அதை ப்ராப்பராக கதவுகள் வைத்து மூட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்துடைய அலட்சியம்னால தான் இன்னைக்கு இந்த உயிர் பயிரி போயிருக்கு. தூய்மை பணியாளர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுது. ஏன்னா ஏற்கனவே இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அதை ஒட்டி இவங்க மரணம் அடைஞ்சிருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுது. இல்லைன்னா இந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். இதனால நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் வந்து அந்த அர்பேசர் கம்பெனி மூலமாக 10 லட்சமும் அரசாங்கம் தரப்புலேருந்து ஒரு 10 லட்சமும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிவாரணம் மட்டும் போதுமா? இந்த அலட்சிய போக்கில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மேலே எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படல, அது சம்பந்தமாக எந்த வித தகவல்களும் இல்லை. இது நேற்று நடந்த உடனேயே நாம வந்து முதல்ல ஒரு வெளியீடு என்ன கொடுத்தோம்னா, அரசாங்கம் வந்து ஒரு காவலர் எந்த அளவிற்கு காவலர் ஒருத்தர் இறந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு தூய்மை பணியாளரும் இன்னைக்கு நகரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த அளவிற்கு ஒரு பணியாகத்தான் நம்ம பார்க்கணும். அவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணுங்கிறத நம்ம முதல்ல கேட்டது. இரண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி வந்து இது ஒரு தூய்மை பணியாளருங்கிறதுனால கூட நம்ம சமீபத்தில் ப்ரொடெஸ்ட் இருந்ததுனால கூட இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தொடர் பிரச்சனை இருந்து வருவதற்கு அரசாங்கம் ஒரு அலட்சிய போக்கை வந்து தொடர்ந்து கையாள்வது தான் நம்ம வந்து பார்த்து வரோம். அப்போ இதற்கு வந்து யார் பொறுப்புடைமை, அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றோம். ஒரு தவறு நடந்திருக்கு, அப்ப அந்த தவறு நடந்ததை யார் தவறு செய்தார்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அது ஒரு லோவர் லெவல் அஃபீஷியலோடு நிறுத்தி கொள்ளவும் கூடாது. இன்னைக்கு இது வரைக்கும் லோவர் லெவல் அஃபீஷியல் மேல கூட எடுக்கல. ஆனால் லோவர் லெவல் அஃபீஷியல் மட்டும் இல்லாமல் இது உயர் அதிகாரி, இது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர், அந்த லெவல்ல அட்லீஸ்ட் வந்து நடவடிக்கைகள் எடுக்க துவங்கினாங்கள் தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம், தெரு ஓரங்களில் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ளே, அதாவது நுழையிற இடங்கள்லேயே பார்த்தா இபி பாக்ஸ் இவ்வளோ பாதுகாப்பின்மையோடு தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் தண்ணி வருன்றாங்க. இதில் தண்ணி வந்தால் இவங்களுடைய நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்கள். தண்ணி வந்தால் ஃபுல்லாகவே கரண்ட் ஷார்ட் ஆயிரும், கரண்ட் நின்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் யாராவது கால் வச்சா அவங்களுக்கான ஆபத்துகளும் அதிகமாக இருக்குது. இதை எத்தனை முறை சொன்னாலும் இந்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. இங்கேயும் நெருப்பு வரோம்னா, இங்கேயும் மழை டைமில் போய் போயிட்டு நாங்கள் கால் பண்ணோம், ஃபோனே எடுக்கல. ஃபோன் எடுத்துக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் 18 வீட்டுக்கும் கலெக்ஷன் பண்ணி காசு வைங்க, நாங்கள் வந்து ஒயர் போட்டு வரோம். நாங்கள் இந்த ஒரே ஒரு ஒயர்லேருந்து மட்டும்தான் எங்களுக்கு 18 வீட்டுக்கும் சப்ளை போகுது. இதுலேயும் சில டைம் நெருப்பு வரும், குழந்தைங்க போனால் சில டைம் குழந்தைங்க கை வைக்க போது நாங்கள் பலகையிலே வச்சு மூடுவோம். தண்ணி வந்து இங்கே தண்ணி தேங்கி நின்னாலும் உள்ளெல்லாம் தண்ணி வந்துடும். நாங்கள் சொன்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கூட எடுக்கவே மாட்டாங்க. ஆமா, நான் ஷார்ட் ஆகும், ஃபுல்லா போயிடும் கரண்ட். பாதி நைட்ல போனாங்க, நம்ம ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த வீட்லயும் அப்படிதான் பிரச்சனை இருக்கா? எல்லாமே ஒரு நாளைக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எடுத்து வருது, இதுதான் வருது. இதெல்லாம் எதுக்கு மூடி வச்சிருக்கீங்களா? இப்ப நாங்க பாதுகாப்புக்காக நாங்க பலகை போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க, குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக. ஆமா, எப்படி இது எல்லா வீடுகள்லயும் இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பாருங்க, இந்த பிளாக்லயே பாருங்க, எல்லாமே ஓப்பனா தான் கிடக்குது. பசங்க நைட்ல ஓடுது, ஓடியாடுறதுக்கு ஐட்டம் பண்ண முடியும், எதுவுமே அதை பண்றது அப்படிதான் கிடக்குது. அதுதான் அந்த ஜன்னல்ல இருந்து தான் பார்த்தா, அது ஐயோன்னு கத்தி விழுவும் போது நாங்க தான் கதவை திறந்து பார்த்தோம். எங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு விழுவும் போது நாங்க மேல இருந்து பார்த்தோம். அந்த சமயத்துல வேற யாரும் கீழே இறங்கி வர முடியல. வந்து தண்ணிக்கு இது வரைக்கும் நிக்குது சார். இதுதான் நாங்க இருந்த இடம், இதுதான் எங்க வீடு, இதில் மேலதான் இருக்கிறோம். இங்கேயும் இதுதான் நிலவரம். எல்லாம் அப்படிதான். தண்ணி வரும்போது தண்ணி இவ்வளவு வரைக்கும் வருது சார். இங்கதான் நின்று பார்க்கணும், அங்கெல்லாம் போக முடியல. எங்க அங்கெல்லாம் போக முடியல, இங்க வரைக்கும் தண்ணி. இங்க வச்சு திருட்டு போய் மோசமா இருந்தா இப்படியேதான் இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு. இதேதான் கேபிள் அவங்க போட்டு தர கேட்டா பணம் இல்லை, கவர்மெண்ட்ல பணமே கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ பீஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் வரலன்னு வந்து கேட்டா
எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா டியூட்டிக்கு வீட்டுக்கு நூறுரூவா போட்டு நாங்களே 1000 ரூபாய்ட்டு கொடுத்துருக்குறோம். அன்றைக்கி கூட அந்த பொண்ணு செத்த இடத்துலேயே நாங்கள் 3000 ரூபா கலெக்ஷன் பண்ணி வச்சோம் அந்த பைப் போடுறதுக்கு. ஆனால் அவனுக்கு போடவே இல்லை, அப்படியே விட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால தான் இந்த பொண்ணு செத்ததுனால தான். அந்த பொண்ணு சாவலைன்னா எத்தனை பேர் பால் வாங்க போயிருப்பாங்க, கடைக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணு செத்ததுனால யாரும் வெளியில் வரல. கண்ணகி நகர் பகுதியில் வரலட்சுமிங்கிற தூய்மை பணியாளர் இறந்ததை அடுத்து இந்த பகுதியில் மின்சாரம்ன்றது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு மக்கள் இங்கே குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. உடனடியாக அவங்க இறந்ததுக்கு பிறகு உடனடியாக அடுத்த நாளே வந்து அந்த பகுதியை மட்டும் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க ஒழிய அதுக்கு அடுத்தடுத்த தெருக்களில் வந்து நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம பார்க்கலாம் நமக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான முறையில் இந்த இபி பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட பல மாதங்களாக இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசலாம். இந்த மாதிரி வந்து ஒயர் எரிஞ்சிக்கினே இருந்ததுங்க. எரிஞ்சினுக்கும் நாங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணோங்க. பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வரேன் போங்கன்னு சொன்னாங்க. நேற்றும் போய் ரிப்போர்ட் பண்ணோம். போக வரேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது இது போட்டு. அப்போ கூட நாங்கள் போய் சொல்லிட்டு வரோம், இந்த ஒயருக்கு எதுனா ஒரு முடிஞ்சா நீங்கள் செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எது குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் சாகணுமா இந்த இடத்துல? நாங்கள் வந்து 20 வருஷம் ஆகுது, 20 வருஷமா மல்ல அடிச்சுக்கிறோம். நாங்கள் தண்ணி நல்லா இல்லை, காவா தண்ணி வருது. கேட்டா பழுப்பு ஒஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. பின்னாடி பழுப்பு, இந்த பக்கம் காவா ரொம்பிக்கிட்டு இந்த வச்சுக்கு இந்த நடுவுல தண்ணி வேற விட்டானாக்கா அந்த பழுப்பு மேலேயே நடந்து நாங்க தண்ணி பிடிக்கணும். சாவுறதா இருக்குதா? கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இந்த இபி பாக்ஸை சரி பண்ண சொல்லி புகார் கொடுக்குறாங்க. ஆனால் அதிகாரிகள் தரப்புல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒயர் இங்கேருந்து அப்படியே கீழே போகுது. ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. இந்த பகுதி மக்கள் தண்ணி பிடிக்கிறது ஃபுல்லாகவே இந்த சாலை ஓரத்தில் தான், இந்த ஓரத்தில் தான் இந்த இபி லைனும் போகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நெடுக இந்த இபி லைன் இப்படி தான் இருக்குது. இது எந்த இடத்துல டேமேஜ் ஆனாலும் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஷாக் வரும். பல உயிர்கள் இதனால் பலியாகக்கூடிய அபாயம் இருக்குது. பாருங்க, பார்த்துங்க. அப்புறம் அங்கே ஒயர் அப்படியே கிடைக்குதா? அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது. நாங்கள் பழுப்பு கொடுத்து போட்டுக்கிறோம். இங்கே அப்படியே விட்டுக்கிறாச்சுங்கப்பா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்தா எப்படி அப்பா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த குடியிருப்புக்குள்ள என்ட்ரன்ஸ் இது. இந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் பகுதியில் இந்த மின்சார ஒயர் அப்படியே போட்டிருக்காங்க ஓப்பனாக. இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. டேப்பு தான் அடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் டேப்பு கூட கிடையாது, அப்படியே ஓப்பனில் இருக்குது. ஆனாலும் இதை எதுவுமே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றதா இவங்க திரும்ப திரும்ப சொல்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. வரலட்சுமி தூய்மை பணியாளர்கள் மரணம் அடைஞ்ச அவங்க குடியிருக்கிற பகுதி இதுலேருந்து பக்கத்தில் இருக்குது. அங்கே உடனடியாக ஒரு மரணம் நடந்த பிறகு அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த பகுதியில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறதான் இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு. இந்த தூய்மை பணியாளர் வந்து ஷாக்கடிச்சு இறந்தாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. என்னென்னா, வெறும் தூய்மை பணியாளரோட பிரச்சனை மட்டும் இல்லை, சென்னைக்கு வெளியே சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை, ஸ்மார்ட் சென்னை, கிரேட்டர் சென்னை என்ற பேரில் சென்னைக்கு வெளியே தூக்கி வீசப்பட்ட மெட்ராஸில் இருந்த குடிசை பகுதி மக்களுடைய பிரச்சனை, சேரி மக்களுடைய பிரச்சனை, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே 80% மக்கள் வந்து பட்டியலின மக்களாக இருக்கிறாங்க. அவங்கள தான் தூக்கி வெளியே போடுறீங்க. அவங்க தான் அடிப்படை உழைக்கும் மக்களாகிறாங்க. அவங்க தான் துப்புரவு பணி செய்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, தண்ணி கேன் போடுறாங்க. அந்த நகரம் நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த மக்களோட உழைப்பு இல்லாமல் அது முடியாது. பட் இப்போது அந்த அம்மா 4:30 மணிக்கு வேலைக்கு போகும்போது தண்ணியில் ஷாக் அடிச்சு இறங்கிடுச்சு. இது போல் நிறைய சாவு நடந்துகினே இருக்குது. இப்போ கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம்னா இது போல் நிறைய சாவு நடந்துகினே இருக்குது. இது ஒன்று செய்தியாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற அவலங்கள் அப்படியே தான் இருக்குது. கண்ணகி நகர்லையோ, செம்மஞ்சேரிலையோ, பெரும்பாக்கத்துலையோ தண்ணி பிரச்சனை, மின்சார வாரிய பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, பஸ் வசதி பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. இது போல சம்பவங்கள் வெளியே சாகும்போது மட்டும்தான் அது பேசப்படுது தவிர நிரந்தரமாக இதை தீர்வதற்கான வழியாக இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அரவிந்த் இருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாணி இருக்காங்க திமுகவில். இவங்கெல்லாம் இந்த மறுகுடியமர்த்தப்பட்ட பகுதிகளுக்கு, திட்ட பகுதிகளுக்கு அதோட வளர்ச்சியை பற்றி, அதுக்கான நிதி ஒதுக்குங்க, அந்த மக்களுக்கான மறுவாழ்வுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத இவங்களாம் பேசணும். இவங்களை நோக்கிலாம் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம அவங்கள போய் கேள்வி கேட்காம தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோமோன்ற. இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சிச்சு, அடுத்து ஒரு வாரம் பொறுத்து இன்னொரு சம்பவம் நடக்கும். ஆனால் பிரச்சனை தீராது. பிரச்சனை நிரந்தரமாக தீர்றதுக்கு இந்த பகுதிகளாம் சிறப்பாக கவனம் எடுத்து இந்த பகுதியோட மக்கள் மறுவாழ்வுக்கு ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த மக்களை கவனிக்கணும். ஸ்கூல் இல்லை, பஸ் இல்லை, மழை பெஞ்சா தண்ணி இவ்வளோ தூரம் நிற்கும். ஏன்னா இது வந்து ஏரி, இது ஒரு சதுப்பு நிலம் போல. அங்கதான் இந்த வீடு கட்டிக்கிறாங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு காலி பண்ற கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தூரம் தண்ணி நின்னா கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லைன்னா கையில போன் இருக்காது, சார்ஜ் இருக்காது. அப்போ உள்நாட்டிலே ஒரு அகதி முகாம் போல இந்த மக்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா இதை பத்தி இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது. கடந்த 10 வருஷமா அதிமுக கவர்மெண்ட் இருந்துச்சு, இப்ப திமுக கவர்மெண்ட். ஆனா
நம்ம சாவும் போது ஒன்று நடந்த போது அச்சுக்கின்னு அழுகுறோம், அப்புறமா மறந்து போயிடுறோம். மறுபடியும் இன்னொரு அழுவு விழுது, மறுபடியும் ஐயோ நாங்கள் செத்துட்டுமேனு அழுகுறோம். இவங்களும் மறந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், இவன் சரியில்லை அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், அவன் சரியில்லை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு மாறி மாறி ஒரு அடிமைத்தனத்திலேயே சொல்ற மக்கள் கூட்டமாக இவங்க இருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும் சொல்ல. இந்த மக்களுக்கு இப்போ தனியார் மயம் ஆகிட்டாங்க ஒப்பந்த பணியாளர்களை. வரும்போது ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட பேசினேன். 13,500 சம்பளம், 4 மணிக்கு எழுந்து போயிருக்காங்க. அவங்க தண்ணியில் இருட்டில் வந்து தண்ணியில் சாக்கடிச்சு செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கான பணி நிரந்தரம் கேட்டு 13 நாள் போராடினாங்க. என்ன நடந்துச்சு? 11:30 மணிக்கு நைட்டில் இழுத்துன்னு போய் எல்லாரும் போட்டு ஆண்களை போட்டு அமுக்கி பஸ்ஸில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணி பெண்களை பெண் குறியில் எட்டி உதச்சி, இது எவ்வளோ அநீதி. அந்த நைட்டில் 1 மணிக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி இதெல்லாம் யார் கேட்கறது? இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? அப்போ பணி நிரந்தரமும் பணி பாதுகாப்பும் தான் இந்த சாவோட இன்னொரு குரல். ஒரு பக்கம் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், சிங்கார சென்னை, ஏழ்மிகு சென்னைன்ற பேரில் எங்களை குப்பை மாற்றிக்கு வெளியே போட்டுருங்க, கண்ணி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கன்னு. இன்னொரு பக்கம் என்னோட வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, என் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் நான் இந்த நாட்டுக்காக உழைக்கிறேன். 24 மணி நேரமும் அதிகாலை இருட்டில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் நான் உழைச்சினுக்கிறேன் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக. டிஜிட்டல் இந்தியா, நியூ இந்தியா, சிங்கார சென்னை 2.0 எல்லாத்துக்கும் நாங்கள் உழைச்சினே இருக்கிறோம். ஆனால் எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் வேலைக்கும் உத்தரவாதம் இல்லை. நாங்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க யார் நலனுக்காக வேலை செய்கிறாங்க, யார் எங்களுக்கு ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த சாவோடைய கேள்வி.